வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம திருப்பூர்லேருந்து வால்பாறை, அதிரப்பள்ளி பயணம் இப்போ நம்ம கிட்டத்தட்ட சோலையார் டேம் அந்த செக் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் நண்பர்களே. கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் பக்கம்தான், நம்ம ரீச் ஆயிடுவோம். ஆ, அந்த செக் போஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணி, நம்மளுக்கு ஒரு கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணி ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. அந்த சீட்டை நம்ம அந்த அதிரப்பள்ளிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு செக் போஸ்ட்டில் நம்ம கொடுத்து என்ட்ரி பண்ணணுங்க. அது ஒரு 2 ஹவர்ஸ் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை நம்ம அந்த டைமுக்குள்ளே போக முடியல, அல்லது கொஞ்சம் டைம் ஆகியும் போக முடியல அப்படின்னம்னா, அவங்க அதை என்கொயரி பண்ணி நான் உடனே அந்த வேனை எடுத்துட்டு நம்மளை தேடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான காட்டு மிருகங்கள். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நாங்கள் செக் போஸ்ட்டை தாண்டி அந்த ஹில்ஸுக்குள்ளே என்ட்ராகிறோம். என்ட்ராகும்போதே ஒரு கரடி எங்களுக்கு கண்ணில் தென்பட்டது. கொஞ்சம் லாங்கில் தான் இருந்ததுங்க. அதனால் நிறுத்திட்டு நாங்கள் வீடியோ எடுத்தோம். நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள். இந்த செக் போஸ்ட்லேயே சொல்லி விட்டாங்க, நிறையா காட்டு மிருகங்கள் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்னு சொல்லியே விட்டாங்க. ரொம்ப எச்சரிக்கையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் இப்போ தான் மழை பேஞ்சு ஓஞ்சிருக்குதுங்க. நம்ம அந்த ரெயின் கோட்டை கழட்டவே இல்லை. அந்த கண்டிஷனில் தான் போயிட்டுருக்குறேன். ஏன்னா குளிரும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பாருங்கள், அந்த கரடி அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளே ரொம்ப தூரத்தில் இருந்து நம்ம ஜூம் பண்ணி எடுத்துருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய கரடி அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த ரோட்டில் போகிறவங்கள பார்த்துட்டு தான் நிற்கிது. அது ஒன்றும் யாரையும் தொந்தரவெல்லாம் பண்ணல, பட் போகிறவங்கள பார்த்துட்டு நிற்கிது. அதாவது சோலையார் அந்த டேமை தாண்டி நம்ம அந்த கேரளா அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே நம்மளுக்கு மிருகங்கள் தென்படுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் அப்படிங்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க. நைட்டெல்லாம் வீட்டுக்கு பக்கத்துலேயே வரும், அது கிடைக்கிற உணவுப் பொருள்களை சாப்பிடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் யாரையும் பெரிய தொந்தரவு பண்ண மாதிரி யாருமே சொல்லலை. அந்தளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்குது. நம்ம அதை பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம்ங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் இந்த வீடுகள் இது எல்லாமே இருக்குது. இதுக்கப்புறம் கம்பல்சரி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் ஃபாரஸ்ட். இப்போ நம்ம வனப்பகுதிக்குள்ளே வந்துட்டோம். இந்த வனப்பகுதிக்குள்ளே வரும்போதே, ஆனால் நாங்கள் முதல்ல வரும்போது ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ ரோடு சின்னதாக இருந்தால் கூட ஆனால் நல்லா போட்டிருக்குறாங்க. ஸோ அதனால் வண்டிகள் எந்த வண்டினாலும் போகலாம். ஈவன் 2 வீலர் கூட போகலாம். நாங்கள் 2 வீலர் தான் போயிட்டுருக்குறோம், புல்லட்டில். ஸோ அந்த ரோடு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் போகலாம். ஆனால் என்ன ஒரே ஒரு எச்சரிக்கை, இந்த 2 வீலரில் போகிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து. யானைகள் மிக அதிகமாக இந்த காட்டுப்பகுதியில் இருக்குது. எந்த நேரத்தில் வேணாலும் நம்மளுக்கு அது ஆபத்து விளைவிக்கக்கூடும் அப்படிங்கிறது அந்த வனத்துறை அலுவலகத்திலே நம்மளுக்கு சொன்னாங்க. அதனால் நீங்கள் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அதே நேரத்தில் கீப் ஓப்பன் ஐஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்லா விழித்து பார்த்து கொண்டே செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாமளும் ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகல, நல்லா வளைஞ்சு ரோடு போகுது. அதனால் ஒரு நார்மலான ஸ்பீட்லேயே போயிட்டுருக்குறோம். ஏன்னா அது கொஞ்சம் ஏறவும் செய்யுது. வண்டிகள் அப்பப்போ நிறையா வருதுங்க. நாம் இது வரைக்கும் இன்னும் யானையை பார்க்கல. நல்ல இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் நம்ம உள்ளே வந்துட்டோம். கண்ணுக்கு ஏதாவது தென்படுதா அப்படின்னு பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்குறோம். அந்த பக்கம் சைடில் ஒரு பெரிய ஒரு ஆறு மாதிரி வந்துகிட்டே இருக்குதுங்க. நம்ம போகிற வழி பூராமே அந்த ஆறு மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அது தண்ணியாக ரொம்ப இல்லை, அளவாக இருக்குது. ஆனால் அந்த பக்கம் ஃபுல்லாகவே இருக்குதுங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே அந்த பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கில் ஒரு ஆறு, இந்த ஆறு வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஒவ்வொரு இந்த மாதிரி வளைவுகளில் திரும்பும் போதுமே ரொம்ப ஜாக்கிரதையாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா எந்த நேரத்துலையுமே யானைகள் மேலிருந்து கீழே இறங்கலாம், அல்லது கீழிருந்தும் மேலே இறங்கலாம். நிறைய பேர்த்த துரத்துன ஒரு அனுபவமும் நிறையா பேர்த்துக்கு இருந்திருக்குது.
யானைகள்கிட்ட மாட்டிக்கிட்டு வண்டியை கீழே போட்டு ஓடுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குது. இதில் வந்து இந்த டூரிஸ்ட் பஸ்ஸுகள்லாம் வருதுங்க. சில கேரளா பஸ்ஸுகள்லாம் வந்து வால்பாறையை நோக்கி வருது. பாருங்கள், தூரத்தில் வந்து காட்டெருமைகள் வந்து நம்ம நின்று கேமரா எடுக்கிறத வந்து லுக் விட்டுருக்குறாங்க. அந்த பின்னாடி ஒருத்தர் வந்து சாப்பிட்டு இருந்தால் அவனும் திடீர்னு எடுக்கிறான். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம வந்து வெளியே போகணும் அப்படிங்கிறதுனால அங்கே ரொம்ப நேரம் நிற்கல. அது இல்லாமல் இப்போ வந்து மணி ஒரு 5க்கு பக்கம் ஆக போகுது. இன்டீரியர் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம இருட்டுறக்குள்ளே வெளியே போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டுருக்குறோங்க. ஸோ எதுக்கால வண்டிகள் வருது, அதனால் ஒன்றும் கொஞ்சம் ஒரு பயமெல்லாம் இல்லை. வண்டிகள் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வந்து யானையை பார்க்கவே இல்லை. சொல்லி முடிக்கலைங்க, யானை வந்தாச்சு. அங்கே பாருங்கள், ஒருத்தர் எதுக்கால வர்றாரு. இதுதான் பிரச்சனைங்க யானைக்கிட்ட. பாருங்கள், இவன் போனவன் ஏதோ பயந்துட்டு உள்ள காட்டுலேருந்து திரும்பி வரான், துரத்துறான். ஒன்றும் பெரிய டிஸ்டர்ப் இல்லைங்க, அவங்க ஓடிட்டாங்க. நாங்கள் இந்த பக்கம் நிற்கிறோம். ஆனால் நின்னா கூட எங்களை வந்து இந்த பக்கம் ஒன்றும் பண்ணல. அது பாட்டுக்கு மறுபடியும் காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அவங்களும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்பீடாக வந்தாங்க. அந்த பெண்டில் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்ததுனால அவங்கள வந்து அது துரத்துறக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக வந்தால் நம்மளும் நின்று சுதாரிச்சுக்கலாம். அதுக்காகத்தான் அவங்க சொன்னாங்க, ரொம்ப பார்த்து கவனமாக போங்க அப்படின்னு சொல்லி. யானை பார்க்கலன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து யானையை பார்த்து விட்டோம். ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி. அது வந்து ஒரு ஆக்ஷன் சீனோட யானை பார்த்துட்டோம். ஆனால் யானை வந்து அந்த வண்டியை ஒன்றுமே செய்யலைங்க. அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. யானை வந்து வண்டியை எதுவுமே செய்யலை. யானை கூட அது போன ஸ்பீடுக்கு வந்து வண்டியை மிதிச்சிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். பாருங்கள், அந்த பக்கம் சைடு நான் சொன்ன அந்த பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கில் வந்து அந்த ஆறு, ஒரு மிகப்பெரிய ஆறு வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. கூட நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேருந்தே அந்த ஆறு வருதுங்க. அந்த பக்கம் சைடு ஒரு பள்ளத்தாக்கு, அதை ஒட்டுன மாதிரியே தான் அந்த ரோடு போட்டிருக்காங்க. அந்த பக்கம் பாருங்கள், க்ரீனிஷாக அந்த தண்ணி அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. தண்ணி வந்து மழை காலங்களில் தண்ணி நிறையா வரும் போல். அந்த மரங்களுக்கு இடையில அந்த தண்ணி வந்து தெரியறது நல்லாவே நம்மளுக்கு கேமராவில் வந்து தெரியுதுங்க. அதுக்கு எல்லாம் ஈவினிங் டைம் வந்து யானைகள் தண்ணி குடிக்க வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நிற்கிற கண்டிஷன் இல்லை. ஏன்னா மழை வந்து லைட்டாக தூறிகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் நாமளும் வந்து இருட்டாகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த காட்டுப்பகுதியை விட்டு நம்ம தூரமாக போகணும், கடந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறோம். ஏன்னா இனிமேல் வந்து யானைகள் அடிக்கடி வர்றதுக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஏன்னா ரோடு பூராமே வந்து யானை சாணமாகவே தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் அந்த கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், யானை சாணங்கள் வந்து அதிகமாக தெரியுதுங்க. ஆனால் ரோடு வந்து சின்ன ரோடு தான், நல்லா போட்டிருக்காங்க. அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. பாருங்கள், யானை சாணம் ரோட்டில் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு யானை சாணம் இருக்குது. ஐயோ, வந்துட்டான் ரோட்டில் குறுக்க நின்றுட்டுருக்கான். ஆனால் நிறைய சொன்னாங்க, பெரிய டிஸ்டர்ப் ஒன்றும் பண்ணாது, நீங்கள் அதை தொந்தரவு பண்ணிங்கன்னா அது ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நம்ம வந்து இந்த சத்தம் போடுறதோ ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறதோ அது பிடிக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. இது நம்ம நோக்கி தான் வர மாதிரி தெரியுது. ஆனால் வந்தது அப்படியே போயிடுச்சுங்க. நம்ம உடனே டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம் ஃபாஸ்ட்டாக. ஏன்னா யானை நிற்கும்போது நாமளும் நின்று பார்த்துட்ருக்கிறது கொஞ்சம் டேஞ்சருங்க. ஏன்னா டூ வீலர் வேறு, ஒரு நம்ம ஆப்போசிட் சைடில் இருந்தோம்னா அது அதோட பெரிய டேஞ்சருங்க. டக்குன்னு நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். யானைகள் பாருங்கள், யானை சாணம் வந்து அளவில்லாமல் இருக்குதுங்க. இந்த ரோடுகள்லேயே தான் வந்து யானைகள் வந்து அதிகமாக சுற்றிகிட்டே இருக்கும் போல். கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்கா யானை சாணம் தானுங்க. இது பெரிய ஒரு யானை காடுன்னே சொல்லாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 யானைகளுக்கு பக்கம் இருக்கலாங்க. அந்தளவுக்கு
அந்தளவுக்கு வந்து இதில் யானைகள் இருக்குதுங்கிறது இந்த யானை சாணங்களை பார்க்கும்போதே தெரியுது. அதே நேரத்தில் நம்ம வந்து இவ்வளோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே யானைகள் மிருகங்கள் இருக்கிற காட்டுக்குள்ளே வந்து நம்ம தைரியமாக டூ வீலரில் போயிட்டுருக்குறோம். அது ஒரு த்ரில்லிங்கான அனுபவங்க. மனசுக்குள்ளே திக்கு திக்குன்னு இருந்தாலும் பயப்படாதடா கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மனசை திடப்படுத்திட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறோம். என்ன யானையெல்லாம் குறுக்காட்டுச்சுன்னா இறங்கி ஓட முடியாதுங்க, அந்த கண்டிஷனு. இருந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு எது வராது அப்படின்னு ஆல்ரெடி 2 பேரை பார்த்தாச்சு, 2 இடத்துல பார்த்தாச்சு யானைகளை. இன்னும் நம்ம போகிறது வந்து இன்னுமே டீப்பாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். அப்படிங்கும்போது இன்னும் அதிகமாக இருக்கிறக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குதுங்க. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து யானைகள், சிறுத்தை, புலி, கரடி, அப்புறம் காட்டெருமை, மான், குரங்கு இதெல்லாமே அதிகமான மிருகங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க. இன்னொன்று வந்து பெரிய போக்குவரத்து கிடையாதுங்க. அதனாலேயே வந்து இந்த மிருகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. அதே நேரத்தில் இந்த வனப்பகுதியுமே வந்து வனத்துறை வந்து இந்த மிருகங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்கிறது இங்கே இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க. அந்த மிருகங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்றுனா உடனடியாக போய் ரெஸ்கியூ பண்ணுறது, அவங்களுக்கு வந்து அதை மருத்துவ உதவி செய்கிறது, அந்த மாதிரி வந்து கேரளா வனத்துறை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கிறாங்க. அந்த 4 மணிக்கு மேலே டூ வீலர் விட மாட்டாங்கன்னா 4:01 வந்து அந்த பக்கமே நம்ம அந்த செக் போஸ்ட்டுக்குள்ளேயே வராத அளவுக்கு நிறுத்திடுறாங்க. இது வந்து அந்த ஆறோட ஒரு வியூ வந்து நல்லா தெரியுதுங்க. அந்த ஆறு கூடவே தான் வருது. அது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லா தெரியுது. நிறைய பேர் சொன்னாங்க இது ஒரு வியூ பாயிண்ட்டு தானுங்க, பார்த்தாலே தெரியுது பாருங்கள், இது ஒரு வியூ பாயிண்ட்டு. நம்ம நிறுத்துறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னா நம்ம நிறுத்தி பார்க்கலாம். ஆமாங்க, ஏன்னா நிறைய காரெல்லாம் நிறுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு வியூ பாயிண்ட்டு தான். இங்கேருந்து நம்ம நிறுத்தி ஒரு வீடியோ ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி அந்த பள்ளத்துக்குள்ளே ஏதாவது யானைகள் தென்படுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாங்க. நம்ம போகும்போது கண்டிப்பாக இது ஒரு யானை கூட்டமே இருக்குதுங்க. இந்த யானை கூட்டங்கள் வந்து பெரிய அளவில் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைங்க. கூட்டமாக இருக்கிற யானைகள் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. இந்த காட்டுக்குள்ளே பூராமே வந்து யானைகள் நிறையா இருந்தால் கூட இந்த பயணிகளை வந்து பெரிய அளவில் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. இந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு யானை ஒன்று, அந்த சில்லிக்கும்மன் அல்லது கபாலி அப்படின்னு ரொம்ப 2 பேர் வந்து பேர் வாங்கின யானைகள் இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சால் கபாலி வந்து ரோட்டோரமாக தான் நிற்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாய்ப்பு இருந்தால் கபாலி பார்க்குறக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமானுங்கிறது தெரியல. நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ வரைக்கும் ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு யானை வந்து 2 பேர்த்த குறுக்காட்டி அவங்கள துரத்துனது தான் நம்ம பார்த்ததுலேயே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் வேறு எந்த தொந்தரவும் இல்லைங்க. நம்ம வாட்டுக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். மழை வந்து தூரிகிட்டே தான் இருக்குது. லைட்டாக ரெயின் கோட் போட்டிருக்கிறோம், அதனால் ஒரு இஷ்யூவும் இல்லை. நீங்கள் வந்து யாராவது இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி இந்த ரூட்டில் வர்றதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ரெயின் கோட் கொண்டு வாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெயின் கோட் எல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நனைஞ்சிடுவீங்க. காரில் 2 வீலரில் வர்றவங்க கம்பல்சரி ரெயின் கோட்டு வேண்டும். அதே மாதிரி வண்டியில் நீங்கள் வந்து எந்த சாகசமும் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு 7 மணிக்குள்ளே நம்ம வந்து அதிரப்பள்ளி போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்குறோம். நம்ம ஒரு 7 மணிக்குள்ளே அதிரப்பள்ளி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்குறோம். அங்கே யானையை பார்த்ததோடு சரி, ஒன்று வந்து குறுக்க போச்சு. அதனால் நம்மளுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் இல்லை. நாங்கள் அப்படியே நிறுத்தினா அது பாட்டுக்கு அது போயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம்
ஸ்பீடாக போயிட்டுருக்குறோம். மழை வந்து தூரிகிட்டே தான் இருக்குது. மழையில் நனைஞ்சிட்டே தான் போகிறோம். இருந்தால் கூட பெரிய அளவில் மழை இப்போ இல்லை. கொஞ்சம் நேரம் நிற்கிது, கொஞ்சம் நேரம் பெய்யுது. ரெயின் கோட் கொண்டு வாங்க. ரெயின் கோட் கொண்டு வந்தால் டூ வீலரில் வரவங்களுக்கு. இதோ பாருங்கள், இவர் தான் வந்து கபாலி. ரோட்டோரத்தில் நிற்பார். இவர் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஒரு சில நேரத்தில் வந்து ரோடு வழிமறைச்சிட்டும் நிற்கும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் டூரிஸ்ட் வந்து இதுக்கு பழம் அது இதுன்னு கொண்டு வந்து போடுறாங்க. ஆனால் காட்டு யானைகளை பொறுத்தளவு நீங்கள் அதை கிட்ட வந்து போகவே கூடாது. அது எவ்வளோ தான் நம்மக்கிட்ட வந்து பழகிற மாதிரி நம்மளுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட காட்டு யானை வந்து என்றைக்குமே காட்டு யானை தான். எந்த நேரத்தில் வேணாலும் உங்களை தாக்கக்கூடும். அதனால் யானையோட அருகில் வந்து யாருமே இந்த காரை கிட்ட கொண்டு போகிறது, அது அமைதியாக தான் இருக்குது, ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிறது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். மழை வந்து தூறல் தூறிக்கிட்டே தான் இருக்குதுங்க. நம்ம வந்து இன்னும் போக 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 டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோங்கிறது நம்மளுக்கே நல்லா தெரியுது. அந்த அடர்த்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுங்க. கொஞ்சம் ஒரு திகிலாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த திகிலையெல்லாம் வந்து மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு கைப்புள்ள போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கிறோம். நண்பர்களே, நம்ம வார்ஜோன் மீடியா சேனல் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இனி அதிகமான ட்ராவல் வீடியோ போடலான்ட்டு இருக்கிறோம். ட்ராவல் ப்ளஸ் ஏஐ ஷார்ட் ஃபிலிம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் இந்த டூ வீலரில் போகிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே தான் போனோம். உயிரை பணயம் வைத்து கொண்டு உங்களுக்காக இந்த வீடியோவை எடுத்திருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதில் வந்து நிறைய மிருகங்கள் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் வந்து இன்னொரு பார்ட் இருக்குதுங்க, பாருங்கள். இன்னொரு இது யானை கூட்டம் தூரத்தில் நிற்கிதுங்க. இந்த காட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 யானைகள் இருக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறோம். அடுத்த வீடியோ வந்து நாங்கள் இன்னும் வந்து யானைகளை பார்த்தது, இன்னும் வந்து இப்போ நம்ம டீப் இன்டீரியர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். அதனால தான் இவ்வளவு யானைகள் தெரியுது. அடுத்த பார்ட்டில் இன்னொரு முக்கியமான ஒரு கொடிய மிருகத்தை சந்திச்சிருக்கிறோம். அடுத்த பார்ட்டில் கண்டிப்பாக பாருங்கள் அது என்ன மிருகம் அப்படின்னு. அடுத்தது நாங்கள் வந்து இருட்டாகிறதுக்குள்ளே போகணும்னு சொல்லி ஸ்பீடாக போயிட்டுருக்குறோம். எங்கள் தலைவர் வந்து வண்டி ஓட்டுறதுல பெரிய எக்ஸ்பர்ட். பாருங்கள் எவ்வளோ 60-70 ஜம்முன்னு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு புல்லட்டு. தலைவா வணக்கம். ஓகேங்க, அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.